கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தர் அந்த நாளில் உங்களை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்று ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். அப்போ நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன? உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை பெயர் சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த பெயர் சொல்லி அழைக்கிற ஜனத்தை கர்த்தர் நடத்துகிற விதமே வேறு விதமாய் கர்த்தர் நடத்துவார். எப்படி என்றால், நாம் சாதாரணமாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மிடத்திலே பேசுவார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தாரிடத்திலே கர்த்தர் பேசும்போது, அவர் பேசுகிற சத்தத்தை நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் மகிமையாக கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தாரை கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டதாக வேதாந்தத்தில் இல்லை. கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நானே என்று நீ அறியும்படிக்கு. அந்த வசனத்துல கடைசி லைனை அண்டர்லைன் பண்ணி பாருங்க. நானே என்று நீ அறியும்படிக்கு. கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது, அவர் நம்மோடு இருக்கிறதை நாம் அறியும்படியாக கர்த்தர் நம்மளை அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, ஒரு காரியம் சாட்சியாக நான் சொல்கின்றேன். என்னுடைய போதகர் ஒரு சாட்சி சொன்னார்கள். என்ன என்றால், வாகனத்திலே அவர்கள் போய்கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை அவரிடத்திலே பேசினார்களாம். தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக வாகனத்தை நிறுத்து என்று. அந்த சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தபடியினால், எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, பின்னாக வந்த ஒரு வாகனம் பிரேக் பிடிக்காமல் வந்து மரத்தில் மோதியது. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் இன்னொரு காரியம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தாரிடத்தில் கர்த்தர் பேசுவார். ஆமென், அல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அழைக்கப்பட்ட ஜனத்தாருக்கு மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திலும் இடம் உண்டு. யெகோவா ஷாலோம்.